தமிழ்நாட்டில் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் ஒரு இடத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அங்க போன உடனே மலைகளின் பசுமை, காற்றின் குளிர்ச்சி, பறவைகளின் குரல், அருவின் இசை, இவை எல்லாமே சேர்ந்தது ஒரு கனவு உலகத்திலே உருவாக்கும். இதுதான் குற்றாலம். இன்னைக்கு இந்த வீடியோவில் குற்றாலத்தின் உயிர் மாதிரி இருக்கிற மெயின் ஃபால்ஸ், அதாவது பேரருவியை பற்றி தான் முழுசா பார்க்க போறோம். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஐ கேம் சதீஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம். இந்த குற்றாலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு சிறப்புமிக்க சுற்றுலா தலமாக இருக்குது. இதற்கு தென் இந்தியா குளிர் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மொத்தம் 9 பெரிய சிறிய அருவிகள் இருக்குது. பேரருவி, சிற்றருவி, புலி அருவி, ஐந்தருவி, பால் அருவி, தேன் அருவி, செண்பக தேவி அருவி, பழைய குற்றாலம், பழத்தோட்ட அருவி, இதெல்லாம் இருக்குது. இதுல செண்பக தேவி அருவியும் தேன் அருவியும் போக முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அது ஃபாரஸ்டால பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. மிச்ச எல்லா அருவிக்கு நம்ம போய்க்கலாம். அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கிற இடம் தான் மெயின் ஃபால்ஸ். இங்க சுமார் 197 அடி உயரத்திலிருந்து இந்த தண்ணீர் உழுது. இந்த நீர் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக மூலிகை நிறைந்த காடு கடந்து தான் இந்த தண்ணி நம்ம கிட்ட வருது. இந்த குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்ல அதிகமான கூட்டம் இருக்கும். குற்றாலம் பேரருவில குளிச்சா உடல் சோர்வு இருந்தா கூட புத்துணர்ச்சி கிடைக்கும். நீர் சக்தி மிகவும் அதிகம். மேலிருந்து விழுற தண்ணி உடம்புக்கு ஒரு இயற்கை மசாஜ் போல மாதிரி இருக்குது. நீரின் சத்தம் கூட நம்மளுக்கு ஒரு இசை போல இருக்கும். இங்க உள்ள மக்கள் எல்லாம் பயங்கரமா ரசிச்சு குளிச்சிட்டு இருந்தாங்க இந்த குற்றாலத்துல. குற்றாலம் வந்த உடனேயே நம்ம மெயினா குளிக்கிற இடம் பேரருவில நீங்க கண்டிப்பா குளிச்சிருங்க. இந்த குற்றாலம் பேரருவில நம்ம குளிச்சனாலே நம்ம உடம்புக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உடம்புல உள்ள சோர்வு, ரொம்ப ஆக்டிவ் இல்லாம இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க இங்க குளிச்சாலே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அந்த டைம்ல நம்ம குளிச்சிட்டோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கத்திக்கிட்டே குளிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட என்ஜாய்மெண்ட்லேயே நம்ம போய் குளிச்சுட்டோம்னா நமக்குள்ள உடம்புல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். மூலிகை நிறைந்த காடை கடந்து தான் இந்த தண்ணி நமக்கு கிட்ட வருது. கண்டிப்பா நீங்க அந்த குற்றாலம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாத ஒரு இடம்னா இந்த பேரருவி. இந்த குற்றால அருவியில நிறைய சினிமா படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. மெயின் ஃபால்ஸ்ல குளிக்கிறது ஒரு அனுபவமாக மட்டும் இல்லாமல் அது ஒரு நினைவாகவும் மாறும். நம்ம பக்கத்திலே நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த கூட்டமே நம்மளுக்கு பண்டிகை மாதிரி இருக்கும். எந்த நேரம் குளிக்கலாம். குற்றாலம் மெயின் ஃபால்ஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் டைம் நம்ம பார்த்துடலாம். பொதுவாக மெயின் ஃபால்ஸ் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை ஓப்பன்ல இருக்கும். உங்களுக்கு கூட்டமே இல்லாம ஃப்ரீயா குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க குளிச்சுட்டு போயிடலாம். அந்த டைம் கூட்டம் கம்மியா இருக்கும். இதே நீங்க சாயங்காலம் வந்துட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா நிறைய கூட்டம் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா மக்கள் இதுவும் சாட்டர்டே சண்டே நீங்க வந்துட்டீங்கன்னா ரொம்பவே கூட்டம் இருக்கும். நீங்க அதை ஃபேஸ் பண்ண முடியாது. இதுலயே உங்களுக்கு நைட்டு மழை பெஞ்சிருக்கு, நீங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில போறீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அங்க நீர்வரத்து அதிகமாயிரும் குற்றாலத்துல. அதனால அங்க குளிக்க உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. குற்றாலத்தோட மெயின் ஃபால்ஸோட சீசன் டைம் பாத்தீங்கன்னா சிறந்த மாதம் ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்கள் வரை. குறிப்பாக ஆடி மாதம், ஜூலை, ஆகஸ்ட் அந்த டைம் தான் பீக் டைமா இருக்கும் இந்த குற்றாலத்துல. நீங்க அந்த டைம்ல வந்தீங்கன்னா மழை பெஞ்சிருந்துச்சுன்னா தயவு செய்து வீட்டுக்கே போயிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீர்வரத்து அதிகமா வந்துடும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்க குளிக்க எந்த டைம்ல தண்ணி அதிகம் வருதுன்னு சொல்ல முடியாது. அங்க காவலர்கள்லாம் இருப்பாங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த டைம்ல அவங்களுக்கு தண்ணி அதிகம் வருதுன்னு தெரிஞ்சிடும். அந்த டைம்ல நம்மள வெளியே கூட்டு போயிருவாங்க. அந்த டைம்ல நீங்க குளிக்க அலோவ் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதோட இயற்கை ரசிச்சுட்டு நீங்க போயிடலாம். சுற்றுலா வசதின்னு பாத்தீங்கன்னா அருவியை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நீங்க இந்த குற்றால அருவியில குளிச்சுக்கலாம். ரோடு வசதியை பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கும். பஸ்ல வரலாம், இல்லைன்னா கார்ல கூட நீங்க வரலாம். இந்த மாதிரி எளிதா இதை ரீச் பண்ணலாம். இந்த குற்றால சுத்தி சாப்பாடெல்லாம் ரொம்பவே அருமையா இருக்கும். அதுல சிக்கன், மீன், கறி, இந்த மாதிரி பார்டர் புரோட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குற்றாலம் மெயின் ஃபால்ஸை சுத்தி உங்களுக்கு நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் அண்ட் மூலிகை பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க. அங்கேயே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அருவியை சுத்தி நிறைய சாப்பாடு கடைகள்லாம் இருக்கும். அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல நாங்க சாப்பிட்ட காடை முட்டை ஆம்லேட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு குச்சில ஒரு சின்ன சின்ன காடை முட்டையை உடைச்சு ஊத்தும் போது ரொம்பவே அழகா ரெடி பண்ணிருக்காங்க. மஸ்ட் நீங்க இதை ட்ரை பண்ணலாம். அதோட நீங்க இங்க பாதாம் பால் இங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க அங்க குளிச்சு முடிச்சுட்டு இங்க பாதாம் பால் ட்ரை பண்ணுங்க. அதுல மேல ஒரு ஆடை வச்சு தராங்க. அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க மஸ்ட் இது ட்ரை பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது ரொம்பவே அருமையா இருந்துச்சு. ஃபிளேவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க இதை குடிச்சு முடிச்ச உடனே நீங்க அங்கேயே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நாங்க டைரக்டா அது குடிச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் தூரத்துல மாங்காய் வித்து இருந்தாங்க. அதையே நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். டேஸ்ட் வைஸ்ல சூப்பராகவே இருக்கு. இங்க கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும்.
ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிருச்சு. நீங்க இங்கேயே குற்றாலத்தை சுத்தியே நிறைய பிளேஸ் வந்து அங்கங்க ரோடு சைட்லயே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் பழ வகைகள்லாம் வச்சிருப்பாங்க. அங்கேயே நீங்க வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். முக்கியமா என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த குற்றாலத்துக்கு வந்துட்டு எந்த பொருளையும் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து இங்க போடாதீங்க. ஏன்னா இங்க வந்து பார்க்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த குற்றாலத்தை சுத்தி வந்து எல்லாமே இயற்கை காட்சிகளா தான் இருக்கும். இந்த இயற்கையை வந்து மாசுபடுத்தாம நம்ம வந்து பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இதை வந்து நம்ம வந்து வெளியில போடாம நீங்க அங்க கொடுத்திருக்க டஸ்ட்பின்லயே நீங்க போட்டீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த குற்றாலம் சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒண்ணு ஞாபகம் வரும். ஒண்ணு வந்து அருவிகள்லாம் ஞாபகம் வரும். அதே போல குற்றாலத்துல நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். நீங்க தயவு செய்து அந்த குரங்கை துன்புறுத்த வேண்டாம். அதே போல நீங்க வச்சிருக்க பொருட்களை வந்து ரொம்பவே சேஃப்டியா வச்சுக்கோங்க. அது நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வச்சிருந்தா கூட அதை புடுங்கிட்டு போய் சாப்பிடுறது. நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்கன்னா அதுக்கு தெரியாம சைட்ல இருந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை புடுங்கிட்டு போயிடும். அதனால நீங்க பி கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா வந்து இந்த குற்றாலத்தை வச்சிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா ரொம்பவே மஸ்ட். ஏன்னா நீங்க இந்த குற்றாலம் சைடு வந்துட்டீங்கனாலே நீங்க வந்து மெயின் ஃபால்ஸ் இந்த மாதிரி சுத்தி இருக்க எல்லா ஃபால்ஸுக்கும் நீங்க வந்து முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த சீசன் டைம்ல போனா ரொம்பவே இன்னும் அது அழகா இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம சின்ன கிட்ஸ் எல்லாம் வந்து கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கூட்டு போங்க. குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்ல குளிக்கும் போது நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று இருக்கு. அந்த குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்ல அருவி பக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து சிவலிங்க புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். அதை பார்க்கலாம். நம்ம குளிச்சிட்டு இருக்கும்போது நான் நிறைய பார்த்தேன். நீங்களும் பார்க்கலன்னா கண்டிப்பா கிட்டவே பார்த்துருங்க. ஏன்னா அது காண கிடைக்காதது. அதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம வந்து அதை பார்க்கறது. அது வந்து தண்ணி குறைவா இருந்துச்சுன்னா நம்மளால கிளீனா எல்லாமே பார்க்க முடியும். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா எந்த சைடுல இருக்குன்னே தெரியாம அது வந்து மூடிடும். அதனால ஃபுல்லாவே ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு சிவலிங்கத்துக்கு வந்து உச்சி குளிரும். அந்த மாதிரி வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த குற்றாலம் மெயின் ஃபால்ஸை குளிச்சு முடிச்ச உடனே நிறைய பேர் மறந்துட்டு போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருக்குற்றாலநாதர் கோயிலை தான் மறந்துட்டு போறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள மூலவர் வந்து குற்றாலநாதர் சிவன் தலத்தில் பஞ்சசபைகளின் இந்த கோவில் வந்து சித்திரை சபை. இந்த கோயில்ல நீங்க என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, நிறைய காண கிடைக்காத சிவலிங்கத்தை பார்க்கலாம். இந்த கோயில்ல வந்து நிறைய விதமான சிவலிங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க வரைஞ்சிருக்கிற நிறைய ஓவியத்தையும் பார்க்க முடியும், படங்களை பார்க்க முடியும். குற்றாலம் வர்றதுக்கு இந்த கோவில் தான் காரணம்னு சொல்றாங்க. குற்றாலத்துல இந்த கோயில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு நீங்க வரலன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவையாவது வந்து ஒரு தடவையாவது போய் இந்த கோயில்ல உள்ள எல்லா விஷயங்களும் பார்த்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். நீங்க வந்து ஃப்ரீயாவே போய் குளிச்சுக்கலாம். எந்த டிக்கெட்டும் கிடையாது. கார் பார்க்கிங் மட்டும் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த கார் பார்க்கிங் டிக்கெட் பிரைஸ் பார்க்கணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. நான் இதே போல நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி ஆல்ல போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கும். இந்த குற்றாலத்துக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Until then, bye.